அரசின் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் அண்ட் சட்டத்திற்கான 2020 ஆண்டு திருத்த சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாணை வந்து மனிதவள மேலாண்மைத்துறை 16/2021 வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. இதில் மற்றவர்களிடையே அதாவது 2 படி வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன, மூடப்பட்ட கல்லூரிகளாகவோ சம்மந்தப்பட்ட மாவட்ட கல்வியாளருடன் முதன்மை கல்வியாளர் உரியவருடன் வந்து தமிழ் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். நிறைய ஸ்கூல் படித்ததே மூடி இருப்பாங்க. சில நேரத்தில் மூடப்பட்ட கல்லூரிகள் நிகழ்வாக இருந்துச்சுன்னா கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் யாரிடமும் தமிழ் சான்று வாங்க வேண்டும் அப்படிங்கிற பொருண்மை வந்து அரசு கவனமாக ஆய்வு சென்று மேலே படிக்கப்பட்ட அரசாணையில் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்ற வரும் மாணவர்கள் உயர்கல்வித்துறை எந்தெந்த இதெல்லாம் வந்து எல்லைக்குட்பட்ட கல்லூரிகளில் அந்தந்த ஏரியாவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உயர்கல்வித்துறை, வேளாண்மை, உழவர் நலத்துறை, மருத்துவம், மக்கள் நலவாழ்வுத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால் வளம், மீன் வளம், மீனவர் நலத்துறை, சட்டத்துறை ஆகியவற்றின் எல்லைக்குட்பட்ட கல்லூரிகளில் மூடப்பட்ட நிகழ்வுகளில் அக்கல்லூரிகளில் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழை அரசாணையுடன் இணைக்கப்பட்டுள்ள படிப்பு எடுத்து தேர்வுகள் உரிய அமைப்புடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணப்போ உள்ள அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸு. மார்ச் 20, 2024 அப்போ அதை சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து தமிழ் வழிக்கான எந்த ஒரு முன்னுரிமையும் இதில் வந்து கோரப்படவில்லை, சொல்லப்படவில்லை. காரணம் என்னென்னா, இது பல்கலைக்கழகம் நடத்துகிறது அப்படிங்கிறதாகவும் ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி தான் அதுக்கு எல்லாமே பொறுப்புங்கிறதுனாலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு டைரெக்டாகவே வந்து எந்த ஒரு ப்ரூஃப் வந்து இது மாதிரிலாம் தர்றது மாதிரியான இதுக்கு இல்லை. பட் சர்டிஃபிகேட்டில் இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்காக தான் யூனிவர்சிட்டி நடத்துறதுங்கிறது வந்து ஒவ்வொரு தடவும் பெறப்பட்டது. இந்த அப்ளிகேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மை பற்றி ஒரு வார்த்தை கூட இதில் பேசவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் ஏற்கனவே நீங்கள் கோத்ரூ பண்ண யூஜி பிஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், எந்தெந்த கம்யூனிட்டி வைஸில் அவங்களுக்கு எவ்வளோக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, யாருக்கு எவ்வளோ ஃபீஸு, ரூல்ஸ் என்ன, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்டு பிசிவிசிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான விஷுவலி சேலஞ்ச், ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இவங்களுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே ஏற்கனவே வந்து இதில் சொல்லப்பட்டது. ஸோ அப்போ கேட்டகரி வைஸில் 55 மார்க் பர்சன்டேஜ் இருக்கணும். இது ஆஸ் பர் யூஜிசியோட நார்ம்ஸ் படி இது இருக்கணும். ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் இதுக்கு குவாலிஃபை தான், அவங்களும் அதை அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதையும் பிஹெச்டி